எல்லாருக்கும் வணக்கம். பிரம்மயுகம் படத்தோட ரிவ்யூவை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணணும். 3 நிமிஷத்துல அடக்குறது ரொம்ப கஷ்டம். ஓகே. அவ்வளோ நல்ல படம். அதனால நேத்து ரிவ்யூல பார்த்த மாரி, இது ஒரு சிங்கிள் லொகேஷன் படம். ஆல்மோஸ்ட் 90% சிங்கிள் லொகேஷன்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10% கொஞ்சம் வெளி ஆங்கிள்ல கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதே மாரி கேரக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. படம் முழுக்கவே. அ அ 3 கேரக்டர் தான். கொடுமான் போட்டி, பாணன், அந்த சைலண்ட் குக் இந்த 3 பேர் தான் கேரக்டரு. அந்த மேன்ஷன் அதை சுற்றி நடக்கிறது தான். ஓகே. ஏற்கனவே ரீல்ல சொல்லியிருந்தேன், இது வந்து முழுக்க முழுக்க ஹை கான்ட்ராஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் மூவி அப்படின்னு. ஏன்னா ஒரு கைண்ட் ஆஃப் டார்க் தீம் இது. ஓகே. டார்க் தீம்கோசரம் பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கல. இந்த படத்தை கலர்ல எடுத்திருந்தா ஏகப்பட்ட அந்த நேச்சுரல் லைட் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கதையோட அந்த ஒரு கோரை என்ன சொல்றதுங்க, அந்த அந்த எசன்ஸ் ஆஃப் த ஸ்டோரி வந்து போயிருக்கும். ஓகே. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான் முக்கியம். இந்த படத்துல ஸ்டோரி, அந்த 3 கேரக்டர், அந்த மேன்ஷன், இந்த 4 தான் முக்கியம் இந்த படத்துல. வேற எதுவுமே முக்கியம் இல்லை. இந்த 4க்குள்ள தான் எல்லாமே நடக்குது. ஓகே. த மேன்ஷன். ஓகே. அந்த சுத்தி இருக்கிற கொஞ்சம் காடு, இந்த 3 கேரக்டர் இவ்வளவுதான். நான் நேத்து சொன்னேன் இந்த மாதிரி பாணன் வந்து தப்பிச்சு வரும்போது வழி தவறி இந்த பசியில காட்டுக்குள்ள இந்த மேன்ஷனுக்கு வந்துடுறான். வரும்போது அவனை நல்லா வரவேற்கிறது, சோறுலாம் போடுறாரு குடும்பம் போட்டி. ஹீ திங்ஸ் தட் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கும், எல்லாம் தங்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறான். பட் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, இது ஒரு கைண்ட் ஆஃப் இந்த இடத்துல எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. ப்ளஸ் இந்த இடத்துல நம்மளால வெளியில் போகவே முடியாது லைஃப்க்குன்றது அவன் உணர்றான். ஓகே. அது அவனுக்கு முதல் அதிர்ச்சி. அந்த சைலண்ட் குக் இருக்காரு சித்தார்த் பரதன், அவரும் அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஐ மீன் அவர் வந்து ஓப்பனா அவரோட கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ணாட்டியும் செம்மையா படிச்சிருப்பாரு. நடிச்சிருப்பாரு. இஸ் அ சைலண்ட் பிளேயர் இன் திஸ் ஸ்டோரி. அர்ஜுன் அசோகன் வந்து பாணனா பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா ஆக்டிங். இவங்க 2 பேருக்கும் ஈடு கொடுத்து மேல அடிச்சு தூக்குறது தான் மம்முட்டி. கொடுமான் போட்டியா பண்ணியிருப்பாரு. அந்த வெத்தலை பாக்கு போடுறது, அந்த சிரிக்கிறது, அந்த நடந்து வந்து பேசுறது, எல்லாத்தையும் ஒரு எலிகன்ஸ். ஓகே. அந்த ஒரு எலிகன்ஸ் வந்து அமேசிங்கா இருக்கும். ஓகே. நீங்க அது பார்த்தா தான் அந்த அளவுக்கு ஒரு, ஏன்னா உங்களுக்கு பாருங்க, ஒரு ஸ்கோப் ரொம்ப கம்மிங்க. ஒரு குறிப்பிட்ட லொகேஷனுக்குள்ள ஒரு 3 கேரக்டருக்குள்ள நீங்க வந்து இந்த மொத்த கதையும் ஓட்டி ஆகணும். ஸோ யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கும் இந்த ஸ்டோரி எடுத்து. இப்ப இதுல கலர் எடுத்து வந்தோம்னு வச்சுக்கோங்க, விஷுவலா ரொம்ப அழகா இருக்கும். பட் ஸ்டோரியோட எசன்ஸ் போயிடும். அதனால தான் திருப்பி அந்த பாயிண்ட் சொல்றேன். பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்ததுக்கு ஏன் அப்படின்னு. அந்த டார்க் தீம் மட்டும் இல்லாம அந்த கதையில மக்கள் ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதுதான். ஓகே. 2வது கேமரா. இது பேசியே ஆகணும். ஓகே. ஏன்னா ஷெக்னாத் ஜலால் தான் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லொகேஷன், பெரிய இடத்துல நிறைய ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும்போது எடுக்கிறது ஈஸிங்க. ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ்ல லைட்டிங் கொண்டு வந்து கேமரால வந்து அந்த எந்த எமோஷனை கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம். இதுல பல இடங்கள்ல அர்ஜுன் அசோகன் இந்த பாணனா நடிச்சிருப்பவர் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. இன்னும் சில இடங்கள்ல இந்த குக் சித்தார்த் பிரதர் செமையா ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு அவங்களோட எமோஷன், உங்களை ஆக்டிங்கை கிளீனா கேப்சர் பண்ற அளவுக்கு அந்த கேமரா லைட்டிங்கை செட் பண்ணி விளையாடி இருப்பாரு. நீங்க அது அற்புதமா இருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இனிமே நிலைமை தலக்கீழா மாற போகுதுன்றதுக்கு ஒரு லெஃப்ட் சைட்ல இருந்து தலக்கீழ வந்து அப்படியே ரைட் சைட்ல ப்ராப்பர் வியூக்கு கொண்டு வருவாங்க. அமேசிங் கேமரா ஒர்க். இது நீங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அது அவ்வளோ அற்புதமான ஒரு கேமரா ஒர்க். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. ஒரு ஃபீல்ட் வியூல பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ, எவ்வளோ தேவையோ, எது இருந்தால் இந்த ஸ்டோரி வந்து அலைன்டாகி கரெக்டாக போகுமோ அவ்வளோ மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மியூசிக்கும் சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு, ஃபோல்க் மியூசிக் யூஸ் பண்ணுவோம், கர்நாடிக் மியூசிக் யூஸ் பண்ணுவோம். பீரியட்னால மட்டும் கிடையாது, வேறு என்ன பண்ணாலும் இந்த ஸ்டோரியோட எசன்ஸ் அது குறைச்சிரும். ஸ்டோரி தான் ஹீரோ. அந்த 3 பேரும் அந்த ஸ்டோரியில வாழறாங்க. அந்த வாழ்க்கையை கேமரா படப்பிடிக்குது. அந்த கேமரா படப்பிடிக்கும் போது சைட்ல சப்போர்ட்டுக்கு இந்த மியூசிக். இப்படிதான் இந்த படம் முழுக்கவே. ஓகேயா?
அந்த அது எப்படி அதான் விஷுவலி இட்ஸ் வெரி ப்ளீசிங். ஓகே, மூவி ரொம்ப கஷ்டம். நீங்கள் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கேமராவை வந்து ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸில் வச்சு அந்த எமோஷனை கொண்டு வந்து லைட்டிங் கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம். ஷெஹ்னாஸ் ஜலால் வந்து விளையாடி இருக்காரு. அதே மாதிரி கிறிஸ்டோபர் ஜேவியரும் மியூசிக்கில் விளையாடி இருக்காரு. ஓகே, எல்லாத்த விட என்னன்னா அந்த பாணனா நடிக்கிற அர்ஜுன் அசோகன், அது எத்தனை படம் நடிச்சிருக்காரு நான் இன்னும் பார்க்கல. ஐ ஹேவ் டு ரிசர்ச் தட். அந்த பயம், அந்த கவலை, அந்த எதிர்காலத்தை பற்றி ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு கியூரியாசிட்டி, அப்புறம் விரக்தி, கோவம்னு அவர் மூஞ்சில எல்லா விதமான ஒரு அந்த எக்ஸ்பிரஷனையும் கொண்டு வராருங்க. அமேசிங் ஆக்டர், அமேசிங் ஆக்டர். மம்முட்டியாவது சொல்லலாம், இஸ் அ லெஜெண்ட். ஓகே, வாட் ஹி டஸ் இஸ் லெஜெண்டரி. பட் அர்ஜுன் அசோகன் இஸ் அமேசிங். இது பிளே இந்த இது படத்தில் அந்த சித்தார்த் பரத் குக்கா நடிச்சவரும் ரொம்ப வசனமே கிடையாது அவருக்கு. அவர் பார்வையிலேயே அதுவும் ஒரு குறிப்பிட்ட சீன்ல அவர் குழி வெட்டிக்கிட்டு இருப்பாரு. இவருக்கு தான் பானு தான் வெட்ட போறான்னு பானம் எனக்கான்னு கேட்பான். அவர் ஜஸ்ட் அந்த கடப்பாரு அந்த இதை பிடிச்சிட்டு இந்த டூலை பிடிச்சிட்டு ஜஸ்ட் பார்க்க தாங்க பார்ப்பாரு. அந்த பார்வையிலேயே அந்த பயத்தை கொண்டுருவாருங்க. ஐயோ, வேற லெவலா இருக்கும். ஓகே, பேசிட்டே போலாம். நீங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு ஹாரர் மூவி, அமேசிங் ஸ்டோரி, அண்டு உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ்ல ஒரு குறிப்பிட்ட இதில் தான் நீங்கள் ஷூட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு விஷுவல் எலிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, எப்படி இந்த விஷுவலாக இந்த ஸ்டோரி சொல்றதுன்றது மட்டுமே, இந்த மாதிரி படத்தை எப்படி மியூசிக் பண்ணுறது, அந்த ஸ்டோரி எப்படி நரேட் பண்ணுறது, ராகுல் சதாசிவன் அமேசிங். ஒரு இடத்துல கூட பிசுறுத்துற டக்கு 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 டக்குன்னு அந்த ஸ்டோரி போகுது. அஃப்கோர்ஸ் லீனியர் எடிட்டிங் தான் இது, வந்து நான் லீனியர்லாம் கிடையாது. அதுவே வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக கதையை சொல்லி கொண்டு போகிறாங்க. இந்த பிரம்மயுகம் படத்தை தயவு செஞ்சு பாருங்க. இந்த ஜானர் உங்களுக்கு பிடிக்காட்டி கூட பாருங்க. படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆஸ்பைரிங் ரைட்டர், ஆஸ்பைரிங் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியில் வரணும்னு நினைக்கிறவங்க, மியூசிக் பண்ண நினைக்கிறவங்க, யார் வந்தாலும் சரி, சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த நொடியில் பிரம்மயுகத்தை பாருங்க. யூ வில் லேர்ன் அ லாட். இன்னொரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீராம்ஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.